அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். எல்லாரும் சுகமாக இருக்கீங்களா? ஓகே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சிறப்பான முறையிலே புத்தாண்டை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சென்ற வருடம் இதே போன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு வருடமாக 2020 அமைந்தது. இருப்பினும் கோவிட்-19 என்ற இந்த கொரோனாவில் பிடியில் சரியாக ஒரு வருடம் மனித இயல்பான வாழ்க்கைகள் எல்லாம் முடங்கிவிட்டது. நாம் என்னெல்லாமோ செய்துகிட்டு இருந்தோம், அது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழலிலே முகக்கவசம் அணிந்து வெளியில் நடமாடும் ஒரு சூழலை இந்த கோவிட் உருவானது. இந்த வரக்கூடிய 2021 வருடம் மானுட வாழ்வில் இருக்கக்கூடிய அல்லல்களையெல்லாம் போக்கி மீண்டும் சிறப்பான மகிழ்வான ஒரு வருடமாக அமையட்டும். உங்களது வாழ்வில் பல நன்மையும் மகிழ்வும் வந்து சேரட்டும் என்று கூறி உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். சரி, போன பாடம் நம்ம என்ன பாடம் பார்த்தோம்? ஆடுவோமே, திருவிழா தொடர்பான ஒரு பாடம். அந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அழகான, அருமையான, இனிமையாக பாடக்கூடிய ஒரு பாடல். அப்போ அந்த பாடலை பாடி முடித்த போது சார் உங்களுக்காக ஓரிரண்டு வேலைகளை எல்லாம் கொடுத்து விட்டிருந்தேன், வீட்டிலிருந்து செய்து கொண்டு வருமாறு. இல்லையா? என்னெல்லாம் அது? பாடலை மெட்டமைத்து பாடுவது. நீங்கள் எல்லோரும் சிறப்பாக அதை மெட்டமைத்து பாடி உங்களது நண்பர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எல்லாம் அனுப்பி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் குறைந்த மாணவர்கள் ஒன்றும் அல்ல. ஒரு வேலை கொடுத்தால் உடனடியாக ஏற்றெடுத்து செய்யக்கூடிய ஒரு பண்பு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதை அழகான முறையில் செய்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த செயல்பாடு நமக்கு, நீங்கள் பார்த்த திருவிழா காட்சியை பற்றி கூறுங்கள். நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு திருவிழா காட்சியை பற்றி ஒரு வாய்ஸ் மெசேஜ் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பவும், அதை பற்றி எழுதவும் எல்லாம் சார் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை செய்திருப்பீங்க. அடுத்த செயல்பாடு, மாதிரி பார்த்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை மாற்றி எழுதுங்கள். அப்போ நீங்கள் எழுதிட்டு வாங்க, அதுக்கு பிறகு சார் உங்களுக்கு சரியானதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பியிருப்பீங்க. பாருங்கள். திருவிழாவில் வானவேடிக்கை பார். திருவிழாவில் வானவேடிக்கை பார்க்கலாம். வானொலியில் பாட்டு கேள். வானொலியில் பாட்டு கேட்கலாம். ஆடிப்பாடி மகிழ். ஆடிப்பாடி மகிழலாம். பலூன் வாங்கி ஊது. பலூன் வாங்கி ஊதலாம். புத்தாடை அணிந்து கொள். புத்தாடை அணிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் இனிப்பு வாங்கி கொடு. எல்லோருக்கும் இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். ராட்டினத்தில் ஏறி சுற்று. ராட்டினத்தில் ஏறி சுற்றலாம். இதெல்லாம் நீங்கள் சரியாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைன்னா மாற்றி எழுதுங்க. சரியான முறையில் எழுதினவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டும். அடுத்த செயல்பாடு பாருங்கள். கீழே உள்ள சொற்களை கொண்டு திருவிழா நிகழ்ச்சி ஒன்றை எழுதுங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்ன செஞ்சுருப்பீங்க? எழுதியிருப்பீங்க இல்லையா? சரி, சார் உங்களுக்காக ஒன்று வாசிக்கிறேன், கவனிங்க. திருவிழாவில் மேலதாளம் ஒலித்தது. மேலதாளத்தின் ஒலிகளின் ஊடே கொம்பொலியின் ஒலி ஆகாயத்தை தொட்டது. ஆகாயமும் தெருக்களும் வண்ண ஜாலமாக காட்சியளித்தன.
கண்களும் மனதும் தித்திக்கும் வண்ணம் திருவிழா காட்சிகள் அமைந்தன. இதே மாதிரி நீங்களும் எழுதியிருப்பீங்க. இப்படித்தான் எழுதணும் இல்லை, இது ஒரு மாதிரி, அவ்வளவுதான். அடுத்த செயல்பாடு பாருங்கள். கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான சொற்களை பாடலில் இருந்து கண்டுபிடித்து எழுதுங்கள். ரதம் இழுத்து ஊர்வலம் வருவார்கள். அப்போ அந்த ஊர்வலத்திற்கு பொருத்தமான சொல் பவனி. ரதம் இழுத்து பவனி வருவார்கள். கயிறு பிடித்து தேர் இழுப்பார்கள். கயிறு அப்படின்றது பாடப்பகுதியில் வடம் என்ற சொல்ல போட்டிருக்கிறாங்க. வடம் பிடித்து தேர் இழுப்பார்கள். திருவிழா நாளில் புத்தாடை அணிந்து சந்தோஷம் அடைவார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. திருவிழா நாளில் புத்தாடை அணிந்து மகிழ்ச்சி அடைவார்கள். கலை நிகழ்ச்சிகளில் வித்தை காட்டுவார்கள். கலை நிகழ்ச்சிகளில் வண்ணஜாலம் காட்டுவார்கள். வானவேடிக்கை அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் இருந்தது. அப்போது வானவேடிக்கை அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம், ஈர்க்கும்னா கவரும் வண்ணம் இருந்தது. சரியா? அப்போ இது நீங்கள் சரியான முறையில் எழுதியிருப்பீங்க. அடுத்து வர்ணித்து எழுதுங்கள். திருவிழா, அழகிய திருவிழா. ஆடை, புத்தம் புதிய ஆடை. பலூன், வண்ண வண்ண பலூன். தேர், வானுயர்ந்த தேர். இப்படியெல்லாம் நீங்களும் எழுதியிருப்பீங்க. அடுத்து அங்கே ஒரு படம் கொடுத்துருந்தாங்க, வேறுபாடுகளை கண்டுபிடிங்கள்னு சொல்லிட்டு. நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சில வேறுபாடுகள் சார் உங்களுக்காக சொல்கிறேன். அதில் பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவை பாருங்கள். ஒரு பறவைக்கு மேலே சிறகு இருக்குது, இன்னொரு பறவை கீழே சிறகடிக்கிறது மாதிரி இருக்குது. அதே மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நங்கை, சூடு இருக்கக்கூடிய அந்த மலர்களில் வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய துணியில் வேறுபாடு இருக்குது. அப்போ 3 ஆச்சு. 4வது அவங்களுடைய அந்த பாவாடையில் இருக்கக்கூடிய பூ பாருங்கள், அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் வித்தியாசம் இருக்குது. பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற அந்த பின்னணி, அதுலேயும் வேறுபாடு இருக்குது. அப்படி 6 வேறுபாடுகள் இருக்குது. நீங்கள் இனியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் சிறப்பான முறையில் செய்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நமக்கு இன்றைய பாடத்துக்கு போகலாம். சரி மாணவர்களே, அப்போ இன்றைய பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனசில் தெம்பு. மனசு எப்பயுமே தெம்பாக இருக்கணும். தெம்புனா என்னது? பயம் இல்லாமல் இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. மனசில் தெம்பு. அப்போ இந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய 2 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிலர் புலி வேடம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கீழே படம் கொடுத்துருக்கு பாருங்கள். 2 பெண்மணிகள் கம்பை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடம் மனசில் தெம்பாக இருக்கக்கூடிய, மனமகிழ்வாக இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்பான ஒரு பாடம். இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய 2 காரியங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று புலி வேடம் அணிதல், புலியாட்டம். இந்த புலியாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே ஏராளமான நாட்டுப்புற கலைகளும் விளையாட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த புலியாட்டம். புலியாட்டம் எப்பயுமே திருவிழா நேரங்களில் தான் புலியாட்டம் போடுவாங்க. நமது கேரள மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சூரில் நடக்கக்கூடிய திருச்சூர் பூரம், அதுலேயும் என்ன போடுறதுண்டோ புலியாட்டம் போடுறதுண்டோ. புலி, அதாவது உடம்பில் எல்லாம் புலி போன்று வண்ணம் தீட்டி, புலி மாதிரி வாலெல்லாம் கட்டி மேலதாளத்துக்கு ஏற்றபடி நடனமிடுவது தான் புலியாட்டம். அப்போ இங்கே நிறையா பேர் சேர்ந்து புலி வேடம் போட்டு கேரளாவில் ஆடுவாங்க. தமிழகத்திலையும் இதே மாதிரி திருவிழா நேரங்களில் எல்லாம் புலி வேடம் போட்டு புலியாட்டம் ஆடுவது உண்டு. இப்போ இந்த புலியாட்டம் போடுறவர் என்ன செய்வார்னா, புலி மாதிரி என்ன செய்வார், தன்னுடைய உடை பாவனை எல்லாத்தையுமே மாற்றிக்குவார். உடல் முழுவதும் புலி மாதிரி வண்ணம் தீட்டியிருப்பாங்க. புலி மாதிரியே கலரெல்லாம் அடித்து, அதாவது ஒரு புலி எப்படியெல்லாம் மற்றவங்க மேலே பாயிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்க்குமோ அதை எல்லாமே அந்த புலியாட்டத்தில் நடித்து காட்டுவாங்க. பாயிறது, பதுங்கிறது, மோப்பம் பிடிக்கிறது, நக்கிறது, நடக்கிறது, எல்லாத்துலேயுமே அவங்க காலில் ஒரு தனியாக ஒரு காலடியெல்லாம் வைத்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அச்சசல் புலி வர்றது மாதிரியே இருக்கும். அதான் புலியாட்டம். அப்போ இந்த புலியாட்டம் மாதிரியே ஏராளமான நாட்டுப்புற கலைகள்லாம் உண்டு. ஒயிலாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், பொய்க்கால் குதிரை, இது மாதிரி நிறையா நாட்டுப்புற கலைகள் இருக்குது. அந்த நாட்டுப்புற கலைகளில் ஒன்று தான் இந்த புலியாட்டம்.
இந்த புலியாட்டம் செய்கிறவங்க எப்பயுமே கம்பு சுற்றக்கூடிய அந்த சிலம்பம் அப்படின்ற ஒரு விளையாட்டும் கூடி தெரிந்தவங்களாக இருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திருவிழா நேரங்களில் தான் இந்த புலியாட்டம் நடக்கும். இந்த புலியாட்டம் செய்யும்போது ஒரு வால் கட்டிட்டு தான் என்ன செய்வாங்க, கம்பு சுற்றிக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போவாங்க. அப்போ அதுக்கு கூட பக்கவாத்தியம் மேலதாளமெல்லாம் இருக்கும். சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த புலியாட்டம் ஆடுறவர் மிகவும் திறமையான ஆளாக இருந்தால் 2 வால் கட்டுவாங்க. அதுக்கு பேர் இரட்டை வால் அப்படிம்பாங்க. சாதாரணமாக ஒரு வால் கட்டி ஒரு ஆள் புலியாட்டம் பண்ணிட்டு போனார்னாலே சில ஆள்கள் வந்துட்டு இந்த பக்கம் போகாத, அப்படி போ இப்படி போலாம் தடுப்பாங்க. இரட்டை வால் கட்டி ஒருவர் புலியாட்டத்தில் ஆடி போனாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை அடிப்பதற்கும் அவரை வீழ்த்துவதற்கும் அந்த வட்டாரத்திலேயே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ ரெட்டைவால் கட்டி கம்பு சுற்றிட்டு போனாங்கன்னா என்ன செய்வாங்க, தம்பி நீ ஒரு வாழை அவுத்துரு, இல்லைன்னா சண்டை போட்டுட்டு ஜெயிச்சுட்டு முன்னாடி போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் உண்டு. பொதுவே இந்த திருவிழா நேரங்களில் எல்லாம் இந்த மாதிரி கலைகளை நடைமுறைப்படுத்துவது மனிதர்களுக்கு இடையேயான சுமூகமான உறவுகளை பலப்படுத்துவதற்கும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த புலியாட்டமெல்லாம். அங்கேயும் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, வம்பில் இருக்கக்கூடாது. அதனால் ரெட்டைவால் கட்டினவங்கெல்லாம் ஒரு வால் அவுத்து போட்டு போயிடுவாங்க. ரெட்டைவால் கட்டுனா மிகவும் திறமையான ஆட்டக்காரராக இருப்பார் அவர். அடியிலையாக இருந்தாலும் சரி, கம்பு சுற்றுறதாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் ஒட்டுக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கும். அதான் புலியாட்டம். இப்போ வந்துட்டு இந்த புலியாட்டம் போன்ற கலைகள் எல்லாம் நாளுக்கு நாள் நலிந்து கொண்டே வருகிறது. காரணம், இந்த புலியாட்டம் என்பது சிலம்பு கூடயும் கூடி தொடர்பு இருக்குது, சிலம்பாட்டத்தோடு கூடி தொடர்பு இருக்கக்கூடிய ஆட்டமாக அந்த புலியாட்டம் இருக்குது. ஏன்னா புலி வேடம் போட்டவரும் சிலம்பு சுற்றுறவங்களுக்கு இடையிலையும் கூடி ஒரு மிக்ஸ் பண்ணி 2 பேரும் கூட ஆடக்கூடிய ஆட்டம் இருக்குது. இப்போ சிலம்பு குறையிறதுக்கு எப்போ புலியாட்டம் குறையுது. ஆனாலும் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் திருவிழா நேரங்களில் ஊர்வலம் போகும்போது இந்த புலியாட்டம் தொடர்பான நிகழ்வுகள் நடைபெறுவது உண்டு. உங்களுக்காக சார் புலியாட்டம் தொடர்பான ஒரு காணொளியை காண்பிக்கிறேன், எல்லாரும் பாருங்கள்.
ஓகே, எல்லாரும் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடித்ததா? சின்ன பையங்களிலிருந்தும் பெரிய ஆளுக வரை புலி வேடம் போட்டு மிகவும் உற்சாகமாக ஆடுறாங்க இல்லையா? மேலதாளம் பக்கவாத்தியத்தோடு கூடிட்டு. சரி, அடுத்து வரக்கூடிய ஒரு அந்த பாடப்பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம். அதாவது தமிழ்நாட்டினுடைய சிறப்பான வீர விளையாட்டுகளில் ஒன்று தான் சிலம்பு. சிலம்பு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பை சுற்றுவது. அதுக்கெல்லாம் தனியான ஒரு பயிற்சி உண்டு. சும்மா எல்லாருமே கம்பை பிடிச்சிட்டு சுத்த முடியாது. சாதாரணமாக கம்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு, அதாவது நம்மளுடைய நெற்றி மட்டத்திற்கு தான் நாம் சுற்றக்கூடிய கம்பு இருக்கும். அது ஒரு கையிலே ஒரு கம்பை வைத்து சுற்றுவது உண்டு, இரண்டு கையிலேயும் வைத்துட்டு சுற்றக்கூடிய கம்புகளாக உண்டு. ஒரு கம்பு சுற்றுவதை விட இரண்டு கம்பு சுற்றுவதற்கான பயிற்சிகள் மிகவும் அதிகம் தேவைப்படும். இது ஒரு தற்காப்பு கலை. தற்காப்பு கலைன்னா என்னன்னு தெரியுங்களா? நம்ம யாரையும் போய் தாக்கக்கூடிய கலை அல்ல. நம்ம யாராவது தாக்க வரும்போது அவர்களிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தற்காப்பு கலை இல்லையா? அப்போ அது பார்த்தீங்கன்னா சிலாவரிசை அப்படிம்பாங்க, சிலம்புன்னு சொல்லுவாங்க, சிலம்பாட்டம் அப்படிம்பாங்க. 10 பேர் சுற்றி வந்தாலுமே அவங்களை இந்த ஒரு கம்பை வைத்து என்ன செய்ய முடியும்? அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு திறன் இந்த சிலம்பாட்ட கலைஞர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு உண்டு. பழைய காலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆடு மேய்க்கக்கூடியவர்களிடம் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆட்டையெல்லாம் ராத்திரி வந்து யாராவது ஓட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற வேண்டிட்டு அவங்கள இருந்து இந்த ஆட்டை காப்பாற்றுவதற்கும் தன்னை காத்துக்கொள்வதற்கெல்லாம் அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் தமிழர்களுடைய ஒரு வீர விளையாட்டுகளில் இந்த சிலம்பாட்டமும் ஒன்று.
அப்போ இந்த சிலம்பாட்டத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக சார் ஒன்று காட்டித்தரேன். நீங்கள் அதையும் கூடி ஒன்று பாருங்கள்.
பார்த்தீங்களா? பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என பலரும் சிலம்பாட்டம். அப்போ சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லும்போதே முன்னாடி இருக்கிறவனை சரியான முறையிலே கணித்து அவனுடைய மிகைவையும் குறைவையெல்லாம் புரிந்து கொண்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி எதிர்த்து நின்று அடிப்பது தான் இல்லையா? ஒன்றல்ல ஒன்றுக்கு மேற்பட்டவர்களையும் கூட நல்ல முறையிலே சிலம்பாட்டம் படித்தவர்களால் வீழ்த்த முடியும். இப்போ இதெல்லாமே ஒரு கலை தான். சிலம்பாட்டம் ஒரு வீர விளையாட்டு. அதை பயின்றவர்களால் மட்டும்தான் சிறப்பாக செய்ய முடியும். பயிற்சி தான் நமக்கு என்ன தரும்? வெற்றியை தரும். எந்த கலையாக இருந்தாலும் சிறப்பான முறையிலே பயிற்சி செய்து நாம் முன்னேறும்போது நமக்கான ஒரு வெற்றியை அது தரும். அதுதான் இந்த சிலம்பும் அதே மாதிரி புலியாட்டம் எல்லாமே. அப்போ இதே மாதிரி ஏராளமான வீர விளையாட்டுகள் இருக்குது. மான் கொம்பு மாத்திரம் வைத்து கொண்டு விளையாடக்கூடிய விளையாட்டு இருக்குது. பழைய திரைப்படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வாழ்வீச்சுகள், வாள் 2 பேர் இருந்து எதிரே நின்று வாள் சண்டை. ஆனால் இன்றைக்கி அது ஒன்றும் தேவையில்லை. அந்த காலத்தில் ராஜாக்கள் போருக்கு போவதாக இருந்தாலும் சரி, படை திரட்டி நாட்டை பிடிப்பதற்காக போவதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோட வெற்றி பெறணுமாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாமே அந்த வாள் சண்டை தெரிந்திருக்கணும். அப்போ சிலம்பு, வாள், கத்தி வீச்சு, அது மாதிரி ஏராளமான கலைகள் எல்லாமே, தற்காப்பு கலைகள் எல்லாமே நாளுக்கு நாள் மண்மறைந்து கொண்டே வருகிறது. நம்ம கேரளாவை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா களரி பயிற்று அப்படிம்பாங்க. ஒரு குருகுலத்தில் போய் சிறப்பான முறையில் அந்த களரியெல்லாம் படித்தவர்கள் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் அவர்களெல்லாம் அடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வீரத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த வகையிலே தமிழ்நாட்டினுடைய ஒரு வீர விளையாட்டு சிலம்பு. சரியா? சரி, இந்த 2 தொடர்பான சில வாசிப்பு பகுதி நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன செய்யலாம்? வாசித்து பார்க்கலாம். முதலாவதாக நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். எல்லாரும் ஒரு தடவை வாசிங்க. ரெடியா? ஓகே, 1 2 3 வாசிங்க. சரி, இனி நமக்காக இந்த பாடப்பகுதியை கோபால் ஒரு தடவை வாசிக்கிறதுக்கு வர்றான். அப்போ கோபால் வாசிக்கிறது நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கவனிக்கணும். கவனிப்பீங்களா? சரி. மனசுல தெம்பு. புலியாட்டம் தமிழகத்தின் பழமையான நாட்டுப்புற கலைகளில் ஒன்று புலியாட்டம். கலைஞர்கள் புலிபோல் வேடமிட்டு ஆடும் ஆட்டமே புலியாட்டம். மக்களை மகிழ்விக்கும் இந்த ஆட்டத்தை ஆடுபவர் தன் உடம்பு முழுவதும் புலியை போன்று வண்ண கோடுகளையும் இடுப்பில் ஒரு வாளையும் கட்டிக்கொண்டு ஆடுவார். கோயில் திருவிழாக்கள் மற்றும் அரசு விழாக்களில்
புலியாட்டம் இடம்பெறுகிறது. சிலம்பாட்டம் தமிழர் தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். இதை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவார்கள். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும். தற்போது ஆண் பெண் இரு பாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். ஓகே, கோபால் வாசிச்சதை கவனிச்சிங்களா? சரி, இனி உங்களுக்காக சார் ஒரு தடவை இந்த பாடப்பகுதியை வாசித்தர எல்லாரும் விரல் வைத்து கவனிக்கணும். ரெடியா? ஓகே, தொடங்கலாம். மனசுல தெம்பு. புலியாட்டம் தமிழகத்தின் பழமையான நாட்டுப்புற கலைகளில் ஒன்று புலியாட்டம். கலைஞர்கள் புலிபோல் வேடமிட்டு ஆடும் ஆட்டமே புலியாட்டம். மக்களை மகிழ்விக்கும் இந்த ஆட்டத்தை ஆடுபவர் தன் உடம்பு முழுவதும் புலியை போன்று வண்ண கோடுகளையும் இடுப்பில் ஒரு வாளையும் கட்டிக்கொண்டு ஆடுவார். கோயில் திருவிழாக்கள் மற்றும் அரசு விழாக்களில் புலியாட்டம் இடம்பெறுகிறது. சிலம்பாட்டம் தமிழர் தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். இதை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவார்கள். சிலம்பாட்டத்தில் எதிராளி வீசும் கம்பினை தடுத்தல், எதிராளியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுதல் போன்றவை அடிப்படையாகும். சிலம்பாட்டம் ஆடுவதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும். தற்போது ஆண் பெண் இரு பாலரும் சிலம்பாட்டத்தை கற்று விளையாடி வருகின்றனர். ஓகேவா? அப்போ புலியாட்டமும் சிலம்பாட்டம் தொடர்பான சில செய்திகளையாக்கும் பாடப்பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. புலியாட்டம் பொதுவே புலி போன்று வேடமிட்டு திருவிழா காலங்களில் ஆடப்படுவது. சிலம்பாட்டம் வீர விளையாட்டுகளில் ஒன்று. ஆணும் ஆடலாம், பெண்ணும் ஆடலாம், இருபாலரும் ஆடக்கூடியது. குறைந்தது 2 பேராவது வேணும். அப்போ இனி வட்டாரத்திலும் இது போன்ற வேற கலைகள், வட்டார கலைகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு அந்த வட்டார கலையினுடைய பெயர்கள்லாம் நீங்கள் திரட்டி எழுதுங்க. அது மட்டுமல்லாமல் உங்களது வட்டாரத்தில் நடைபெறக்கூடிய ஏதாவது ஒரு தற்காப்பு கலையையோ அல்லது இது போன்ற நாட்டுப்புற கலையையோ பற்றி ஒரு சின்னதாக உங்களுக்கு தெரிந்தது மாதிரி ஒரு குறிப்பு எழுதுங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கு பாடத்தில் என்னென்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. செயல்பாடுகள். படங்களை பார்த்து கலைகளின் பெயர்களை எழுதுங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 3 குதிரை இருக்குது. 2வது படம் பாருங்கள். நிறைய பேர் கையில் கோல்களை வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 3வது படத்தில் அருமையான ஒரு வேடம் விட்டு ஒருவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். 4வது படத்தில் பெண்கள் இணைந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது 4ம் நாம் அறிந்த கலைகள் தான். 1வது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி குட், பொய்க்கால் குதிரை. அதாவது குதிரை மாதிரி வேடமிட்ட ஒரு சம்பவத்தில் ஒருத்தர் இருந்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம்தான் பொய்க்கால் குதிரை. 2வது வலது பக்கம் இருக்கக்கூடிய படத்தில் அந்த பெண்கள் கோல் வைத்து ஆடுவது கோலாட்டம். கீழே இருக்கக்கூடிய அந்த 3வது படம் பார்த்திங்கன்னா அதான் கேரளாவினுடைய தனிப்பட்ட ஒரு கலையான கதைகளி அல்லது கதகளி அப்படிம்பாங்க. அதான் அர்ஜுனன் வேடத்திலேயாக்கும் அவர் இருக்கிறார். இந்த பக்கம் பெண்கள் ஆடக்கூடிய ஆட்டம் தமிழ்நாட்டினுடைய கும்மி ஆட்டம் இல்லையா? பாரதியார் கூடி பெண்கள் விடுதலை கும்மி பாடியிருக்கிறார் இல்லையா? கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குலுங்கிட கை கட்டி கும்மியடி, நம்மை பீடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. அப்போ கும்மி. அப்போ இந்த கலைகளுடைய பேரெல்லாம் அங்கே எழுதுங்க. இது மாதிரி நாட்டுப்புற கலைகள் உங்களுக்கு தெரிந்த கலைகளையும் நீங்கள் சேகரிக்கலாம். அடுத்த செயல்பாடு பாருங்கள். சொற்கோபுரம் அமையுங்கள். இதை தொட்டால் சுடும். எதை தொட்டால் சுடும்? ஒரு எழுத்து தான் வரணும். எதை தொட்டால் சுடும்? வெரி குட், தீ. அங்கே தீன்னு எழுதணும். 2வது திருவிழாவில் இதை வடம் கட்டி இழுப்பார்கள். நம்ம ஏற்கனவே போன பாடத்தில் எடுத்தோம். எதை எல்லாரும் சேர்ந்து வடம் பிடித்து இழுப்பார்கள்? வெரி குட், தேர். அப்போ 2க்கு நேர தேர் அப்படி எழுதணும். 3வது
கேரளத்தின் அறுவடை விழா, கேரளாவினுடைய அறுவடை விழா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 10 நாட்கள் நமக்கு விடுமுறை தருவாங்க, வள்ளம்களி நடைபெறும். எஸ், வெரி குட், ஓண விழா. அப்போ 3வது ஓணம் அப்படி எழுதணும். 4வது தமிழர் திருவிழா. கேரளாவினுடைய ஓணம் மாதிரியே தமிழ்நாட்டில் அறுவடை நேரங்களில் நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா எது? வெரி குட், பொங்கல். அப்போ 4க்கு நேராக பொங்கல்னு எழுதணும். 5 பவனி என்பதின் மறுசொல் என்ன? பவனி வருதல். நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தில் படிச்சிருக்கிறோம். இது ஊர்வலம். அப்போ இதெல்லாம் நீங்கள் கட்டத்தில் சரியான முறையில் அந்த 1, 2, 3, 4, 5க்கு நேராக எடுத்து எழுதணும். புரிந்ததா? அப்போது இந்த பாடத்தையெல்லாம் ஏன் இங்கே வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால், நாளுக்கு நாள் நாட்டுப்புற கலைகள் நலிந்துக்கிட்டே வருது. அந்த நாட்டுப்புற கலைஞர்களையும் நாட்டுப்புற கலையையும் வளரச் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாகும். 2வது, தமிழுடைய வீர விளையாட்டுக்கள் எல்லாமே இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிலம்பம். ஜல்லிக்கட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் உண்மையான ஜல்லிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி மாடுகளை அடைத்து வைத்து திறந்து விட்டு அதை போய் பிடிக்கக்கூடிய பழக்கம் தமிழகத்தில் பண்டு தொட்டு இல்லாமல் இருந்தது. அதாவது தைப்பொங்கல் திருநாளில் மாடுகளை அவிழ்த்து விட்டு அதை விரட்டி சென்று அணைவது தான் அன்றைக்கி ஒரு வழக்கமாக இருந்தது. மஞ்சு விரட்டு அப்படிம்பாங்க. பின்னாடி அது ஊரில் பலவிதமான சேதங்களை உண்டாக்கியதன் விளைவாகவும் தனியாக இதற்கு வேண்டி காளைகளை வளர்க்க தொடங்கிய ஒரு சூழல் உருவானதுனால்தான் இதை வாடி வாசலையெல்லாம் அடைத்து வைத்து சிலரை மட்டும் பிடிக்கக்கூடிய, அது லைசன்ஸ் எடுத்தவங்க அல்லது பயிற்சி பெற்றவங்களை மாத்திரம் பிடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி இருக்குது. அதே மாதிரி சிலம்பமும் அன்றைக்கு தமிழர்கள் அனைவருமே விரும்பி கற்றுக்கொண்டிருந்த ஒரு வீர விளையாட்டாக இருந்தது. அதுவும் இன்றைக்கு நலிந்து சில குறிப்பிட்ட பகுதியிலே சிலர் மட்டும் பழகக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. அப்போ நீங்களும் நாட்டுப்புற கலைகளை மதிக்கணும், நம்மளுடைய வீர விளையாட்டுக்களை எல்லாம் விரும்பி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.